நீங்க நம்ம சொல்லுங்க. புலிக்குன்றம் ஐயா ஏழுமலை ஐயா கிட்ட இருக்கோம். ஐயா, சொல்லுங்க ஐயா. அருள் வாக்குல என்ன விஷயத்த சொல்லணும், எது சொல்லக்கூடாது? அருள் வாக்கு அ, சொல்லும்போது என்னங்க ஐயா, நல்ல விஷயத்த சொல்லணும். கெட்ட ம். விஷயம் வரப்போற விஷயமும் சொல்லணும். ஏன்னா, அ, அவங்க தான் உஷாரா இருப்பாங்க. ஆமா. ஏன்னா, நாளைக்கு இப்போ கிரக நிலை சரியில்லாம இப்ப நல்ல நேரம் வந்துருச்சு. அ, இப்ப நாளைக்கு ராகு கேது மாறுது, குரு பகவான் மாறுறாரு. குரு பகவான் வந்தா நல்லது நடக்கும். அ, ராகு கேது வந்தா கணவன் மனைவி கொஞ்சம் சண்டை சச்சரவு நடக்கும். அ. இத என்ன பண்ணணும்னா, அதுக்கு தகுந்த பரிகாரம் அவங்க போய் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. ஐயா, இப்போ ஆனா ஒரு ஜாதகத்த குடுக்குறாங்க. சரிங்க ஐயா. இந்த ஜாதகக்காரன், இந்த ஜாதகக்கார பெண்ணும், ஆணும் இத்தனை ஆண்டுகள் தம்பதிகளா இருப்பாங்க. லைஃப் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்ட்டு. இல்ல பிரிவாங்க ம். அப்படின்றத சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டா? ஒண்ணுங்கய்யா, எப்படின்னா அ, 10 பொருத்தம், 9 பொருத்தம் அம்சமா இருந்தா வாழ்க்கை நல்லாருக்கும். அ, லைஃப் நல்லாருக்கும். கணவன் மனைவி 9 பொருத்தமும் 2ம் 9 பொருத்தம் இருந்ததுன்னா, வாழ்க்கை லைஃப்ல நல்லாருக்கும். எந்த கஷ்டங்கள் வராது. ஏன் நல்லாருக்கும். 8 இருந்தா? 8 வெட்டக்கூடாது. 7 சேர்த்துக்கணும். 1 ஒதுக்கிடணும். அ, 7 வைக்கலாம். 7. 5 பொருத்தத்துல மாங்கல்ய பொருத்தம், அ, வசிய பொருத்தம், அ. அ மகேந்திர பொருத்தம், இந்த மாரி 5 ஒரு வகை பொருத்தம் இருந்தா வாழ்க்கை நல்லாருக்கும். வாங்க. அதாவது நல்லாருக்கும். இத்தனை சில பேர் 5,00,00,000 ரூபாய், 10,00,00,000 ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவான். 10 ம். நாள், 5 நாள்ல பிரிஞ்சிடுறாங்க. அப்ப ஜாதகம் பார்த்த ஐயாவுடைய ஜாதகத்துல தவறா? இல்லங்கய்யா. ஜா இவங்களுக்கு நேரம் சரியில்ல. இவங்களுக்கு நேரம் சரியில்லும்போது, ஒரு வாழ்க்கை கல்யாணம்னு பண்ணும்போது, பொண்ணுக்கும் குரு பலம் இருக்கணும், புள்ளைக்கும் குரு பலம் இருக்கணும். ஆ. 2 பேரும் குரு பலம் இருந்தா, அந்த வாழ்க்கை கோட்ட உயரமா இருக்கும், நல்லாருக்கும். ஒரு வாழ்க்கைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா 5, 7, 9, 11 இந்த வாழ்க்கையில நல்லாருக்கும். ஆ, ஆ. வாழ்க்கை. அது என்ன அப்ப பார்த்து கணக்கு ஐயா? பண்ணணும். 5, 7, 11 என்ன? குரு பலன். ஆ. குரு பொண்ணுக்கு 5ல இருக்கிறாருன்னா, அந்த வாழ்க்கை நல்லாருக்கும். 9ல வரணும், வீட்ட கால தூக்கி வைக்கிற நேரம் நல்லாருக்கும். 11ல இருந்தாலும் நல்லாருக்கும். வந்ததும் வீடு வாசல் கட்டலாம். ஒரே நல்லாருக்கும். ராசியில இருக்கிறவங்கள கல்யாணம் ஒரே பண்ணலாமா? ராசி பண்ணக்கூடாதா? கட்டக்கூடாது. கட்டலாம் நட்சத்திரம் மாத்தி கட்டணும். ஒரே ராசி கட்டணும், நட்சத்திரம் மாத்தி கட்டணும். நட்சத்திரம் ஒரே ஆமா. நட்சத்திரம் இருக்கக்கூடாதா? ஒரே நட்சத்திரம் கட்டக்கூடாது. பொருந்தாது. ஆ. ஒரே நட்சத்திரம் பொருந்தாது. கட்டக்கூடாது. தப்பு அது. பாதி நாள் வாழ்க்கை தான். இப்ப லவ் மேரேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு. அது சரியா இருக்காது வாழ்க்கை. ஆ. அது அவசரப்பட்டா நாளைக்கு ஒரு குடும்பத்துல பிரச்சனை வரும்போது, நான் அப்பவே சொன்னேன் அப்டின்ற ஒரு வார்த்தை வரும். ஆமாங்க. அது அ. தெரிஞ்சு போய் நம்ம பள்ளத்துல விழுற மாரி. ம். தெரிஞ்சு போய் பள்ளத்துல விழுற மாரி. எப்படின்னா, அப்ப சொன்னோம்னா பெரியவங்க சொல்லுவாங்க. இது பொருத்தம் சரியில்லையே! இது மாரி போய் லவ் பண்ணி ஓடி போச்சுங்களே! அன்னும்போது, அது என்ன ஆகும்னாக்கா, பாதி நாள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆ. பாதி நாள் மனக்கசப்பு பிரிஞ்சு போறது உண்டு. நெறைய பிரிஞ்சு போறது உண்டு. அதுல ம். 2 பேரும் இறுக்கி புடிச்சு வாழறது எப்படின்னா, நம்ம வந்துட்டோம், ஓடி வந்துட்டோம். இத வாழ்ந்து காமிக்கணும். ம். ம். நம்ம வாழ்ந்து காமிக்கணும். வாழ்ந்து காமிக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. ஆனா வரட்டு கருவம் புடிச்சு சில பசங்க, "நீ எல்லாம் இன்னொருத்தன்ட்ட ஓடி போகுது பாருங்க." அது வாழ்க்கை நல்லா இருக்காது. அது கஷ்டம். இப்ப கூட பொருத்தம் கூட சரியில்லாம திருப்பதி போய் கல்யாணம் பண்றாங்க. எதுக்கு பண்றாங்க திருப்பதி போய் கல்யாணம் பண்றாங்கன்னா, இந்த பொருத்தம் மாங்கல்ய பொருத்தம் இல்லையே, இந்த பொண்ணுக்கு மாங்கல்ய பொருத்தம் இல்ல, பையனுக்கு மாங்கல்ய பொருத்தம் இல்லாத இருக்குதே. இதுங்க மாரி பண்ணி லவ் பண்ணிடுச்சுங்களான்னும்போது, திருப்பதிக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு, தாலிய கட்டி போயி, இந்த தாலிய கழட்டி அவர் சன்னதியில போட்டுட்டு, இது வேணாம் அந்த வாழ்க்கை. போட்டு, அவர் சன்னதில ஒரு தாலி கட்டின்னு வரணும். அந்த வாழ்க்கை அவர் குடுக்குற வாழ்க்கை நல்லாருக்கும். அது கடவுளோட செயல். என்ன இருந்தாலும் அவர் பார்த்துக்குவாரு. ஐயா, இப்போ ஒரு பொண்ணையும், ஒரு பையனையும் கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க எல்லாமே. ஆமாங்க. இப்ப பையனுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது. அது பொண்ணுடைய அப்டின்னா கிரகம். இப்போ யார் மேல மிஸ்டேக்? அது முதல்ல ஜாதகத்த பார்க்கணும். ஃபிக்ஸ் பண்ணும்போது ஜாதகம் பார்க்கணும். ஃபிக்ஸ் பண்ணும்போது ஜாதகம் பார்க்கும்போது, இது வாழ்க்கையில செவ்வாய் இருந்தா ஆட்டி படிக்கும். ராகு கேது இருந்தா அந்த ஆட்டி பொண்ண படிக்கும். பார்த்துட்டு வந்த நேரம் தான் பையனுக்கு அதான் அடிக்குதுன்னு. ஜாதகம் கிளியர் பண்ணணும். ஆ, அது தப்பா கூட குடுத்துருக்கலாம். ஆ, பொண்ணு ஜாதகத்த மாறிச்சு, வயசுக்கு அந்த குறிப்பு கூட குடுத்துருக்கலாம். ஆ. அதுதான் ஒரு முறைக்கு 10 முறை ஜாதகத்த ஆராய்ஞ்சு பார்த்து தான் கல்யாணம் பண்ணது. அது ஆயிரங்காலத்து பயிர்ன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இது லைஃப்ல நம்ம ஜாதகத்த பார்த்து கிளியர் பண்ணா தான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். ம். அப்படி ஓடி போறதுங்க பார்க்கறதே கிடையாது. கணக்கு கிடையாது. ஓடி போதுங்கனாக்கா, ஓடி போய் பண்ணிக்குதுங்க. கொஞ்ச நாள் மனக்கசப்போட வாழுதுங்க. அப்புறம் நல்ல நேரம் வந்தா வாழ்க்கை தள்ளின்னு போகும். இப்ப ஒரு பொண்ணு ஒருத்தன லவ் பண்ணுது. அவங்க அம்மா, அப்பா கிட்ட சொல்லுது. அவங்க ம். அப்பா, "சரி பையனோட ஜாதகத்த குடு. பார்த்துட்டு செட் ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்." ஆமா. அப்படின்னு அதுமாரி நாங்க சொல்றாங்க. நாங்க பிரிச்சு விடுவோம். இப்ப அவங்க பார்க்குறாங்க. ம். ஒருவேள செட் ஆவல. ஆமா. வேணாமா அப்படின்னு சொன்னா, அது அந்த பொண்ணு கேட்கிற மனநிலையில இருக்காதுல்ல. அது மனநிலை இல்லாத இப்ப நெறைய பேருங்க ஒரு 3 பேரு நேத்து கூட நான் 3 பேர சொல்லி புரிய வச்சேன். இங்க எட்டாந்தாங்க. அ, ஜாதகத்த கூட்டு ஓப்பனா குடுத்துட்டேன். நீங்க நம்ம ஒரு இந்து. இது ஐயர்னா கூட இல்லன்னு சொல்லி காச வாங்கி போட்டுருவாங்க. அப்படிலாம் கிடையாது. அ, ஜாதகத்த பார்த்துக்க. உன் மனசாட்சி இருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்க. கழுத்து பொருத்தமே இல்ல. நீ விரும்பிட்ட. நீ திடப்படுத்திக்கோ. இது மாரி இப்ப இந்த வாரத்திலே 3 பேர் பிரிச்சு விட்டுருக்குறேன்.
அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு சரி நாங்கள் சமாதானம் ஆயிடுறோம் தேவையில்ல. இல்ல இப்ப யார் ஒத்துக்குவாங்க? அவங்க அம்மா, அப்பாவுக்கு மனசு வராதுல்ல. பொண்ணோட புரியுதுங்க. வாழ்க்கை கெட்டு போகும்னு நெனைப்பாங்க. இல்ல அது பொண்ணுகிட்ட வந்து புரிய வைக்கும்போது என்ன ஆகுதுங்க ஐயா, அது ஜாதகம் நமக்கு கைத்து போத்தன்ல 14 இன்ப வாழ்க்கை, 16 துன்ப வாழ்க்கைன்னு சாமி சொல்லிட்டாரு. நாளைக்கு போய் நம்ம கஷ்டப்படுறத விட, இன்னைக்கு நம்ம இந்த கஷ்டத்த பிரிஞ்சுட்டோம்னா, அவரு நல்லா இருக்கட்டும். நமக்குன்னு ஒருத்தர் கிடைக்காதவங்க தான் பிரியத்து உண்டு. ஆ. இப்ப அதான் நான் பேசி குடுக்குறேன். அத செய்றேன். கல்யாணம்லாம் பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டு, கல்யாணத்து நாள் அன்னைக்கு ஓடி போயிடுச்சுன்னு வச்சுக்கோ ஒரு பொண்ணு. அதுதான் நம்ம பார்த்து கட்டணுன்றது. முதல்ல இப்ப குளத்த அறிஞ்சு பிச்சை எடு, கோத்தத்த அறிஞ்சு பொண்ணு கட்டுன்னு எதுக்கு சொல்றாங்க ஆ, பழமொழி. ஆ, ஆ, ஆ. அததான் பார்க்கணும். இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம்னா, எல்லா பெரியவங்களுக்கும் சொல்றேன். இந்த ஊர்ல மட்டும் அவங்ககிட்ட மட்டுமே பார்த்து கட்டிட்டா ஆகாது. ம், ம். பொண்ணு கெடுக்க போறோம்னா, அக்கம் பக்கம் போய் 4 பேரு 10 பேர் போவாங்க வீடு பார்க்க. 2 பேர் தான் பொண்ணு வீட்டு போய் 4 பேர் இருப்பாங்க. மீதி 4 பேர் ஊர சுத்துவாங்க. எப்படி சுத்துவாங்கன்னா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா? இந்த பொண்ண கட்டலாமா? இந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? அப்படின்னு இங்க கேட்பாங்க. அதே மாரி வந்து பொண்ணு வீட்டுக்காரர் பொண்ணு வீட்டு சைடுல ஊருங்கள்ல கேட்பாங்க. "எப்பா கட்டலாம்ப்பா, நல்ல பொண்ணு." அதெல்லாம் நல்லவங்க இது வாழ்க்கை பிரச்சனை சொல்லுவாங்க. சில பேர் நான் தேவலப்பா அந்த பொண்ணு எங்கேயோ பழகியிருந்தது, இன்னொருத்தர் கூட பேசியிருந்தது. அது எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கலப்பான்னும்போது, சரிப்பா நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன்ன்ட்டு வர்றது உண்டு. ஒரு வாரம் கழிச்சு சொல்றேன்னுவாங்க. எல்லாரும் பொண்ணு பார்த்த ஆமா. உடனே உடனே சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. ஒரு வாரம்னாக்கா இதான் ஆராய்ஞ்சு பார்த்தேன். நான் சொல்றேன் பொண்ண கேட்பாங்க. "நீ யாருன்னா விரும்புறியா?" ம், ம், ம். ன்னு கேட்பாங்க. அது மனசு அப்படியே கஷ்டமா இருக்கும். ஆமா விரும்புறேன்னும்போது, சரிப்பா நான் சொல்றேன்ன்ட்டு அந்த பையன கூப்பிட்டு அந்த ஜாதகத்த பார்ப்பாங்க. அந்த ஜாதகத்த பார்க்க சொல்ல அவன் நல்லவனா, கெட்டவனா, நம்ம கோத்திரத்துக்கு தகுந்த மாரி இருக்கா? ம். ன்னு பார்ப்பாங்க. இருந்தா சரி, பொண்ணு விரும்பிடுச்சு. ஜாதகம் செட் இருந்தா குடுத்துருவாங்க. ஜாதகம் செட் ஆகலனா குடுக்க மாட்டாங்க. இப்ப அத ஒரு மனச திடப்படுத்திக்க வேண்டியது தான். இல்லையா ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு அப்ப அந்த மனைவியுடைய நடத்தை சரியில்ல. அப்ப அந்த கணவன் வந்து யார்கிட்டயும் சொல்லவும் முடியாதுல்ல. அது ஊம கண்ணங்கண்ட யாருக்கும் சொல்ல முடியாதுங்கய்யா. அந்த மனசோட மாரி தாய் ஆட்கள்ல இப்போ எப்படி நீங்க மாத்துவீங்க? மனசோட இப்போ உள்ளது வந்து ஜாதகம் நம்ம பார்த்தீங்களே இப்போ, ஆ. அதே மாரி நிலைமையில தான் இருக்குது. எங்கேயும் சொல்ல முடியல பையன். பையன் சொல்ல முடியல. அப்படியே மனசு போட்டுக்கின்னு போய்க்கிறாங்க. அதான் சொன்னேன். நடந்தத சொல்லிட்டேன் நானு. இது மாரி இருக்குது பொண்ணு நிலைமை. ஆ. இட்டுட்டு வாங்க. மனச மாத்தி பார்ப்போம். இல்ல அது யாருனா லவ் பண்ணுதா? ஏன் அது மாரி வூட்ல வந்து இது மாரி மனசு மௌனமா இருக்கு? அத பார்க்கணும். மனசுல யாருனா ஒண்ணு நெனச்சிருந்தாக்கா, இதே மாரி வூட்ட வந்து எந்த வேலையும் செய்யாது. அதுவும் போக்குல அது பாட்டுக்குன்னு மாமனார கவனிக்காது, மாமியார கவனிக்காது, வூட்டுக்காரர கவனிக்காது. அந்த நெனப்பு கொஞ்ச நாள் தான் இருக்கும். ம். அப்புறம் மாத்திரலாம். ஆனா அதுவே வரட்டு கருவம் புடிச்சு சிலது ஓடி போறதும் இருக்கு. ம். சொல்லு இந்த சத்தம் போடாம இரு. வரட்டு கருவம் புடிச்சு ஓடி போறதும் இருக்கு. ஆ, ஆ, ஏன்னா தேவையில்ல நம்ம கணவன் சரியில்ல. நம்ம அவன தானே விரும்பணும். ஆ, ன்னு விட்டுட்டு போறதும் இருக்கு. ஆ. விட்டு போறதும் இருக்கு. ஐயா இப்ப கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க. அவன் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போமாட்டான். குடிச்சுட்டு அடிப்பான். இல்ல எதுவுமே அதாங்க இல்லாம இருப்பான். அதாங்க முதல் அவன வந்து எப்படி மாத்த முடியும்? குடிகாரன மாத்தலாங்க. இங்க நெறைய நிறுத்துறோம். இங்க குடிய நிறுத்தி குடுக்குறோம். ஆனா அதுக்கு ஏதாவது பொருள் குடுப்பீங்களா? என்ன குடுப்பீங்க? பொருள் குடுக்குறோம். தாயத்தா? தாயத்த தகடா? இல்லங்க. இப்ப ஐதீகமா இங்க வந்துட்டு இவரு என்னப்பா நேத்து ஒருத்தர நிறுத்தி விட்டான். ஃபுல்லா குடிச்சிட்டு வந்துட்டாரு. முன்ன போய் குளிச்சுட்டு வான்ட்டு, தலைக்கு தண்ணி ஊத்தி குளிப்பாட்டிட்டு அவர, சுத்தம் பண்ணிட்டு, கல்பத்த ஏத்தி சத்தியவாக்கு வாங்குவோம். ஆ. எல்லா தெய்வத்து மேலயும் சூரியன்லேருந்து, சந்திரன்லேருந்து, பூமாதேவிலேருந்து, அங்காளம்மாள்லேருந்து, பெரியாண்டலேருந்து, கடுமையில அவங்க தாய் தகப்பன்லேருந்து, மனைவி மங்கல்யத்துலேருந்து, அது ஒரு வச்சுக்கிற குழந்தைங்க மேல இருந்து சத்தியம். இந்த சத்தியத்தை மீறி அவரு குடிச்சாருன்னா கை, கால் வீங்கிரும். அது என்ன கடவுள் வீழ்ந்துரும் நீதிய கைய? கடவுள் நீதிய வீழ்ந்துரும். ம். ஏன்னா தெய்வத்து மேல பழி போட்டு நான் குடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு போயி, நாளைக்கு குடிச்சா கை, கால் வீழ்ந்துரும். ம். 1. 2வது குழந்தைங்க உடல்நிலை சரியில்லாத போயிடும். ம். அந்த வீட்ல மனைவி சரியில்லாம ரொம்ப கஷ்டத்த காண்போம். உடனே தூக்கின்னு வருவாங்க திருப்பி. ம். நேத்து வரைக்கும் 3 பேர போட்டேன். குடி இல்லையா 3 இப்ப பேர் நேத்து. குடிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிடுறாங்க. ஆமா. அப்புறம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது நான் குடிச்சிட்டேன் அப்படின்னா முடிஞ்சிச்சா? அது முடிஞ்சதுங்க. அது ஒரு ஐதீகமான சீக்ரெட்டான விஷயம் ஒண்ணு இருக்குது. தாயத்த போடுறோம் இல்லைங்களா? அந்த தாயத்த கழுத்துல வரைக்கும் ஒண்ணும் பண்ணாது. அந்த தாயத்த கழட்டி வச்சுட்டு குடிச்சா, அகராதி வரட்டுக்கு வரும். 2 பாதிக்கும். குடும்பத்த பாதிக்கும். ஆ. அதே போல அந்த தாயத்த போட்டு, அந்த வீட்ல பொண்ணு ருதுவா இருந்தாலோ, அவங்க வீட்ல ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தாலும் அந்த தீட்டு பலிக்காது. அப்ப குடிப்பாரு. அத நாங்க சொல்ல மாட்டோம். ம், ம், ம். ஏன்னா, குடிச்சிட்டாருங்க எங்க மாமியார் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. குடிச்சிட்டாருங்க. அதுலேருந்து குடிச்சிக்கினே இருக்கிறாரு. ஆ, அதுலேருந்து குடிச்சிக்கினே இருக்கிறாரு. ஆ. நானுங்க, "அம்மா உங்க வீட்ல எதுனா அசம்பாவிதம் நடந்ததா?" ம். "ஆமா, இது மாரி மாமியார் இறந்துட்டாங்க." அதுலேருந்து குடிச்சிக்கினே இருக்கிறாரு. அது தீட்டு பலிக்காது. ஒரு முடிகரு போறது 3 தீட்டு. ம். கன்னி தீட்டு, பன்னிகேரி, சாவு தீட்டு. இது 3 தீட்டு இல்லன்னா, அந்த முடிகரு நல்லாருக்கும். முடிகயிறுன்றது ஆம்பளையும் போடலாமா ஐயா? போடலாம். எல்லாரும் ஆம்பளைக்கு என்ன கலரு? கலர்ன்றதில்ல. உன் குலதெய்வம் என்ன சாமி கும்பிடுறீங்களோ,
சில பேர் கருப்பு கயிறு கட்டுவாங்க. ஆ. சில பேர் சிவப்பு கயிறு கட்டுவாங்க. சில பேர் கருப்பு ஆவாதில்ல ஐயா? அது காட்டேரிகளுக்கு ஆகும். சில தெய்வத்துக்கு ஆவாது. ஆ. கருப்பு. அது ஆவாது. இப்போ காட்டேரிகள்லாம் கருப்பு கட்டுவாங்க. ஐயா, இப்ப உங்ககிட்ட வர்றவங்க நல்ல விஷயத்துக்கு வர்றாங்களா? இல்ல இல்ல நல்ல விஷயம் தாங்க. குடும்பம் கெட்டு போனதுக்கு அப்புறம் வர்றாங்களா? மனுஷன் குடும்பம் கெட்டு போனது தான் வராங்க. குடும்பம் கெட்டு போறதுக்கு வராங்க. வியாபாரம் பண்றதுக்கும் வராங்க. வியாபாரம் பண்ண வராங்கன்னா, தொழில் செய்ய போறேன். அப்ப பார்ப்போம். ஜாதகத்த பார்ப்போம். நேரத்த பார்ப்போம். நேரம் நல்லா இருந்ததுன்னா, "எப்பா வியாபாரத்த பண்ணு. தொழில் நல்லா இருக்கும்." கெட்ட நேரம் ஆகுது. வேணாம் விட்டுருவாங்க. சொல் பேச்சு கேட்டு எவ்வளோ பேர் விட்டுருக்காங்க. நீங்க சொல்லியும் சொல்லி மீறி விட்டுருக்கேன். பண்றவங்களும் இருக்காங்களா? அது மீறி பண்ணி ஏதோ நஷ்டத்துல போயிட்டு வந்து சொல்லுவாங்க. "இது நஷ்டமாயி ஐயா, போச்சுங்க." நீங்க அப்பவே சொன்னீங்க நான் செய்யாம போயிட்டேன். போயிட்டு அது வார்த்தை உண்டுங்க. ஆ, ஆ. சொல்லுவாங்க. சரி அது என்ன பண்றதும்மா விட்டுடு. இத அப்படியே விட்டுடு. வருஷம் முடியட்டும் பார்த்துக்கலாம். எல்லாருடைய கஷ்டத்தையும் கேக்குறீங்க. ம். உங்களுக்கு கஷ்டம் வருமா? எங்க அம்மா குடுக்கல கஷ்டம். ஆ, எங்க அம்மா உட்காந்துக்கிறாங்க பாருங்க. ஆ, பகவான் பெரியாண்டவர் குலதெய்வம். ஆ. இந்த பெரியாண்டவர் தான் நாங்க வர்ணிச்சு நாங்க ரெடி பண்ணோம். திருநெல்வேலில கூப்பிட்டாங்க. நம்ம பெரியாண்டவர் குலதெய்வம் திருநெல் தான். ஆ, சரி. திருநெல்வேலில வந்து கூப்பிடும்போது என்ன பண்ணோம், சரி நம்ம இங்கேருந்து கூப்பிட்டு பசங்கள விட்டு நீ போய் பூஜை பண்ணு. அதுவும் நம்ம குலதெய்வம். ம். அத ரெடி பண்ணி பூஜைலாம் பண்ணி எல்லாருடைய கஷ்டத்தையும் ம். வந்து உங்களுக்கு தெய்வம் தான் காப்பாத்துது. ஆமா. தெய்வம் நம்மகிட்ட ஒண்ணும் இல்லங்க. தெய்வத்துக்கு மேல நமக்கு நம்ம மனுஷன் ஒண்ணும் தெய்வம் குடுக்கறது மனுஷனால தடுக்க முடியாது. ஆனா ஆ. மனுஷன் குடுக்கறது தெய்வத்தால தடுக்க முடியும் நிச்சயமா. ஐயா, பெரும்பாலான மக்களுக்கு வந்து இந்த கால்ல தான் வலி இருக்குது அப்படின்றாங்க. அது கால்ல யாரோ குத்துற மாரி இருக்குது. அது வந்துங்கண்ணா விஷக்கல்லு சில பேர் சொல்லுவாங்க. விஷக்கல்லு தெரியாது. விஷக்கல் இருந்தா கால்ல குத்தி முள்ளு புடுங்குற மாரியே வலி இருக்கும் சில பேருக்கு. ஆ, அது என்ன பண்ணுவாங்க சில பேர் ஏமாத்தவங்களுக்கு செய்வன பண்ணிட்டாங்க. அதுல தான் அவனுக்கு கால் வலிக்குது ஆ, பண்ணுவாங்க. அது விஷக்கல்ல வந்து வெள்ளை இருக்கும். அதிகமா வெள்ளை இருக்கும். கருப்பு ஊமத்தம் இலைய வச்சு செங்கல்ல சுட்டு அது மேல வச்சுட்டா அந்த விஷக்கல் வலி சரியா போடும். ஆ, அது சரியா ஆவலன்னு சொன்னால், வீட்ல செய்வினை இருக்குதுன்னு சொன்னால், அந்த செய்வினைய எப்படி கண்டுபிடிக்கணும்னா, வீட்ல பால காய்ச்சிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்த அரிஞ்சு விடணும். ஆ, அந்த எலுமிச்சம்பழம் விட்டா பால் திரிஞ்சு போயிடும். ஆ. அந்த வீட்ல திரிஞ்சு போனா எந்த தப்பும் கிடையாது. அது இயற்கை. திரிஞ்சு ம். போறது உண்டு ஆ, தான். சரி. ஆ, எலுமிச்சம்பழம் போட்டா திரிஞ்சு போயிடும். சரி. அது உண்டு தான். அப்படி இல்லன்னா, அந்த பால் பாலாவே இருந்ததுன்னா, அந்த வீட்ல செய்வினை நிச்சயம் உண்டு. நீங்க எலுமிச்சை பழத்துக்கு சாறு பிழிஞ்சாலும். பிழிஞ்சாலும் அந்த பால் திரியாது. ஆ, அப்படியே இருக்கும். ம். பால் பாலாவே இருக்கும். அது செய்வினை உண்டு. கண்டுபிடிக்கலாம். செய்வன பண்ணவங்கள நெறைய மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அது முடியுமா ஐயா? அது முடியுங்க. அவங்கவங்க வீட்லங்க மெயின் வீடு நல்லா புது வீடா கட்டினா கூட வடக்கு பக்கம் செவுரு கிராக் விடும். ஆ, செவுன்னு இருந்தா வடக்கு தான் செவுரு கிராக் விடும். ஆ. அது ஒண்ணு கண்டுபிடிக்கலாம். ம், பாத்திரங்கள அடுக்கி வச்சுட்டு இப்படி வெளிய வந்தாக்கா என்ன ஆகும்னா, அந்த பாத்திரம் தானா கொட்டும். ம், அது உலர்த்தும். அந்த பாத்திரம் கொட்டும். ம், 2வது விஷயம். முகம் பார்க்குற கண்ணாடி தானா உடையும். ம். 3வது பீரோ கண்ணாடி டக்குனு சண்டை கண்ட போட்டு கண்ணாடிய உடைப்பாங்க. கண்ணாடி உடையும். அது மாரி இருந்தா முகம் பார்க்குற கண்ணாடி உடையும். பண்டு பாத்திரங்கள் தானா எரிஞ்சு விழும். பக்கத்துல எங்கனா வெளிய போயிட்டு வரலான்னு வரணும் ஆண்களையோ, ஜென்ஸோ வெளிய போயிட்டு வரலான்னு பார்த்தா, கூட ஆள் நடமாட்டம் மாரி தெரியும். நைல் தெரியும். ஆ. அப்ப அந்த வீட்ல செய்வினை இருக்கு. நமக்கு மேல கெட்ட சக்தி வளர்த்துதுன்னு கண்டுபிடிக்கலாம். வீட்டுக்கு விஷ ஜந்துக்கள்லாம் சொல்றாங்களா? பாம்பு, அது தெய்வம் பூரான். ஆமாங்க. அது வந்து க தீட்டு இருந்தாக்கா பாம்பு, ம், பூரான் எல்லாமே வரும். ஆ, ம், பாம்பு, பூரான் எல்லாமே வரும். ம், தீட்டுன்றது என்னன்னா, ம், ஒரு சாவு வீட்டுக்கு போறோம். ம், குளிக்காம வரக்கூடாது. ம், 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 குளிக்காம வரக்கூடாது. ம். குளிச்சுட்டு வரணும். அந்த தீட்டு உள்ள வந்துனாவே தேளு வரும், பாம்பு வரும், பூரான் வரும், சண்டை சத்துரு வரும். அதனால முக்கியமா நம்ம ஒரு கிராமத்துல இருக்கிறோம். டவுன்ல போறாங்க, அவங்க குளிக்கிறாங்க, பஸ்ஸில எத்தன பேர் தொந்தரவு அது கணக்கு கிடையாது. கிராமத்துல இருக்கிறவங்க ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்தால், முதல் வெளிய நின்னு மஞ்ச தண்ணி கலக்கிற தலையில ஊத்திக்கின்னு, அப்புறம் குளிச்சுட்டு தான் உள்ள போணும். அந்த தீட்டு கழிஞ்சிரும். ம், அந்த சாவு தீட்டுலருந்து ஒரு ஆத்மா உயிர் போச்சுன்னா 3 நாளைக்கு அந்த ஆத்மா அந்த வீட்ட சுத்தும். ம். அப்படி செத்தவங்க ஆத்மா இருக்கிறாங்கன்னா கூட, அந்த செத்த ஆத்மாவோட போய் உடனே போய் சேர்த்து கட்டி அழுவக்கூடாது. அதே புருஷனா இருந்தா கூட ஆத்மா அழுவுறாங்க தப்பில்ல. அந்த ஆத்மா அவங்களுக்கு ஒத்து போயிடும். இப்ப வெளியாளு வெளிய நம்ம இப்ப நல்லா பழகுனேன் நான் நல்லா பழகிட்டேன். நான் இருக்கேன் நல்லா பழகிட்டேன். நீங்க இவ்வளோ நேரம் இல்லையா? ஐயோ! சாமி நான் பார்க்கணும்னு சொல்லி ஓடியாந்து கட்டி பிடிச்சா, இந்த பழகுன தோசத்துக்கு அந்த ஆத்ம சக்தி உங்ககிட்ட பேசும். உன்கிட்ட வரும். என் ஆ, ஆத்மா ஆ, உன்கிட்ட ஆ, வரும். ஆ, அது கொஞ்ச நாளைக்கு சோகமா தெரியும். என்ன உடம்பு அங்க சாவுக்கு போயிட்டு வந்தேன் ஒரு மாரியா இருக்குது உடம்பு ஒரு மாரின்னா, என்னுடைய சக்தி உனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் அப்போ. ஆ, அது ரொம்ப நேரம் நிக்காது அது. ஆ, ஏன்னா, நான் ஒரு எத்தன பேர பார்க்க முடியும்? நீ வந்தா, ஐயோ! இதோ வாங்க உட்காருங்கன்னு உங்கள உட்கார வச்சேன். ஆ. அதேபோல அந்த நானே இறந்து போயிருக்கிற நேரத்துல இருந்தா நீங்க வந்து பார்க்கணும்னு வந்தீங்கன்னா, அந்த காது தான் கேட்காது. ஆத்மா சக்தி அந்த வீட்ட சுத்தி இருக்கும். அது யார் ஒரு 3 யாரெல்லாம் நாளைக்கு. சாவுக்கு வந்தாங்கன்னு தெரியும். தெரியும். எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆத்மா சக்திக்கு எல்லாருக்கும் தெரியும். செத்தது கட்ட தான் கிடக்கும். ஆ, அந்த ஆத்மா சக்தி மேல பேசும். ஆ, சரி. அதனுடைய ஒரு வயசானவங்க அவர் இறந்துட்டாங்க. எம்மா நான் இறந்துட்டேன்னு பொண்ணு வெளிய இருந்து வருது. அந்த ஆத்மா சக்தி அதுக்குள்ள ஏறும். ஆ. ஏறும். கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அது கூட.
பேசணும்னு அடுத்தவங்களும் பார்க்கணும் இல்லையா? அடுத்தவங்கலாம் பார்க்க வந்துக்கிறாங்க இல்லையா? அந்த நேரத்துக்கு அவங்க மழக்கம் சோகம். சில பேர் வந்து பார்த்து கால கட்டி ஆடுற நேரத்துக்கு மழை கட்டி விழுந்துருவாங்க. ஆ. மூச்சடைஞ்சு விழுந்தாங்க. சோடா குடு, தண்ணி குடுன்னு புடிச்சு தெளிவழிப்பாங்க. அந்தனுடைய பாசம் அவங்கள அதிர்ச்சி அடைக்கும். இப்ப இறந்தது ஒரு வீட்ல ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா, அவங்க பயன்படுத்தின பொருள் என்னென்ன பொருள் வச்சிருக்கணும், வச்சிருக்க கூடாது. பொருளுங்க அவங்க பயன்படுத்துற பொருள் வந்து 1 வருஷம் வரைக்கும் எதுவும் விக்கக்கூடாது. அவங்க எந்த ஒரு மங்கிலியமோ, இல்ல ஒரு மோதிரமோ, அவங்களுக்கு கட்டின ஆடையோ, எது வந்தாலும் வெளிய எடுத்து போடக்கூடாது. 1 வருஷம் வரைக்கும் அது இருக்கணும். ஏன்னா ஒரு சில வீடுகள்ல சாவு எடுத்து போட்ட உடனே சொத்து பிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுவுமே செய்யக்கூடாதுங்க. அது நிலையா நிக்காது. ம். இப்ப அது தீட்டு தானா அதுவும்? தீட்டு தான். சொத்து பிரிக்கிறாங்கன்னா பேப்பரு தோஷம் இல்லன்னு சொல்லலாம். 1 வருஷம் ஆன பிறகு பிரிச்சா தான் சாந்தமா இருக்கும், நல்லா இருக்கும். அத உடனே செத்துட்டாங்க. இத பிரி, அத பிரின்னு பிரிக்கிறாங்க பாருங்க. அதாவது அப்படியே கலைஞ்சு போயிடும். குடும்பத்தில ஒத்துமை ஒண்ணு சேராது. லைஃப்ல ஒண்ணு சேராதுங்க. ஆ. ஒரு நல்லது கெட்டது இப்ப நம்ம 2 பேரும் அண்ணன், தம்பி. இன்னைக்கே இப்ப எங்க அம்மாவ யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க. அது பிரிக்கிறது இன்னைக்கே பிரிச்சுட்டு குடுன்னு பிரிச்சுட்டோம். நானும் ஒண்ணும் இல்லாத போயிடும். நீயும் ஒண்ணும் இல்லாத போணும். அந்த 1 வருஷம் கடைப்பிடிக்கணும். ஆ. பொறுத்திருந்து செய்யணும். அவங்களுக்கு தேவசம் சாந்தி குடுத்துட்டு, ஆ. ஐயர வச்சு சாந்தி குடுத்துட்டு, அதுமேல்ட்டு ஏம்மா 1 வருஷம் ஆயிப்போச்சு. சாவுனால சண்டை நடக்கிற குடும்பம்லாம் இருக்குது. அது வந்து இடைஞ்சலுங்க. அவங்க உயிர் போற நேரம், கெட்ட நேரத்தில உயிர் போனா சண்டைங்க நெறைய வரும். ஏன்னா நல்ல இப்ப நேரத்தில அதாங்க செலவு நீ பண்றியா? நான் பண்றியான்னு அவனுங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும். அது வரது உண்டுங்க. ஐதீகம் அவங்க முறைப்படி பண்றது தான் நல்லது. ஆ. அது சண்டை வர்றது அது சகஜம். கணக்கு பார்க்கலாமா? எதுங்க? அம்மா, அப்பா இறக்குறாங்க. ம். சாவு கூட கணக்கு பார்ப்பாங்க சில பேரு. அதில 3 பேர் அண்ணன், தம்பி தான் பார்ப்பாங்க. 2 பேர் தான் நீ கொஞ்சம் போடு, நான் கொஞ்சம் டக்குன்னு வேலை முடியும். ஆ. 3 பேரும் சிக்காது அது. ம். 3 பேர் இருக்கிறாங்கன்னா, நீ கொஞ்சம் குடுப்பா, நான் கொஞ்சம் குடுப்பா, நான் கொஞ்சம் குடுப்பான்னு சிக்கணும். அதுவும் இல்ல நான் ஒருத்தனே போடுறேன்னா, அதுவும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் உன் காசு மட்டும் தான் அதுக்கு ஏறுவியா? என் காசு இருக்கக்கூடாது கேட்டு போடுவாங்க. ம். அது 3 பேரும் சேர்ந்து செய்றது தான் நல்லது. அவங்க ஆத்மா சில சாந்தி அடையும். பொம்பளைங்களும் தடுப்பாங்கல்ல. உங்க அண்ணன் செய்யட்டும். நீ அமைதியா அது இருங்க. நல்லது இல்லங்க அது. குடும்பத்துக்கு நல்லது கிடையாது. ஆ. அது இடுவார் பிச்சை கெடுவார் என்ற கதையில போயிடும். அது ஆ. கெடக்கூடாது. அவங்க ம். மனசுக்கு சரியா விட்டுடணும். என்ன பொருள் வீட்ல வச்சிருக்கணும் ஐயா? இறந்தவங்க எது பொருள். இறந்தவங்க பொருள் அவங்களுடைய 1 வருஷம் தாங்க. அந்த இறந்த பொருள் ஒரு மட்டும் இந்த பெட் வச்சிருக்கலாம். இருக்காது. அது பெட் எப்படி இருக்கக்கூடாதுன்னா, அவங்க படுத்திருந்த பெட்டு, பாயி, தலகாணி அது அவங்களுக்கு சொந்தமானது. உயிர விட்டு சுடலைக்கு போய் சாந்தமானதும், இத எடுத்து போய் எங்க ஒரு இடமா அடக்கலம் பண்ணணுமோ அத போட்டுறணும். ஆ. அந்த படுக்க வச்சிருந்த துணி, அந்த பெட்டு, அந்த பாய் ஆ. அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. ம். அவங்க போட்டிருந்த ஆட முதல்ல போட்டு வச்சுக்கிறாங்க பாரு, அந்த ஆடெல்லாம் சொந்தம். ஆ. அன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்றது பொருள் எதுவும் இருக்கக்கூடாது. அது இருக்கக்கூடாது. ஃபுல் தீட்டு அது. தீட்டு தான். தீட்டு தான். ஆ. அந்த பெட்டெல்லாம் வைக்கக்கூடாது. அவங்க இறந்தவங்க படுத்து சில நேரத்துல பாம்பா வருவதற்கு வாய்ப்புன்றாங்க. ஆமா உருமாறுவாங்க. ஆ. அது 1 வருஷம் பொறுத்து தான். அன்னைக்கே வரமாட்டாங்க. ஆ. 1 வருஷம் பொறுத்து தான். தேவசம் முடிஞ்ச பிறகு தெய்வத்தில கலப்பாங்க அவங்க. சேகணும். ஐயர கூப்பிட்டு நம்ம தெய்வத்தில சேர்த்துட்டு புண்ணியாதானம்னு சொல்றோம் இல்லையா? ஆ. அந்த புண்ணியாதானத்தில போய் நம்ம ஐயருங்கள கூப்பிட்டு சேர்த்து விட்டோம்னா, சர்ப்பமா நல்ல பாம்பா வந்து பார்க்கலாம். ஆ. கருவாலம் பாம்புன்றது விஷக்கடி. அது வந்து கெட்ட சக்தி. நல்ல பாம்பு ரூபம்லாம் தெய்வத்துக்கு சமம். ஆ. வீட்டுக்கு வருது, பாம்பா வந்து பார்க்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல, தெய்வத்துடைய வாக்கு. அத நம்ம நெனச்சுக்கலாம். அத சாமி நம்ம அப்பா தான் இறந்துட்டாரு வந்து பார்க்குறாரு. நம்ம யோசனை பண்ணிக்கணும். நீங்க உங்ககிட்ட வரக்கூடிய மக்கள் எந்த பிரச்சனைக்காக வராங்க ஐயா? பொதுவா? மெயின் குடும்பத்துக்கு தாங்க. வாழ்க்கையில கணவன் மனைவி சரியில்ல. குடும்பத்தில வந்து தெய்வம் இருக்குதா இல்லையான்னு பார்ப்பாங்க. தெய்வம் இருக்குதா இல்லையானாக்கா நம்ம பார்க்கலாமா 3 நாள் விரதம் இருந்து வாங்க. விரதம் இருந்துட்டு வந்தா கைய காமிச்சா அவங்க வீட்டு தெய்வம் தான் கண்டிப்பா வந்து விளையாடும். ஆ. தெய்வம் வந்து விளையாடும். குலதெய்வமே யாருன்னு தெரியாது. ஏதோ ஒரு குலதெய்வத்த கொண்டு வாங்க. நம்ம ஏத்துக்கணும். ஏதோ ஒரு குலதெய்வம்ன்னும்போது, நீ இப்ப வந்து அப்பா, அம்மா நமக்கு சொல்லிக் குடுக்கல. முன்னால படிப்படியா வரும். ஆமா. ஆ, ஆ. படிப்படியா வரும். நம்ம அப்பா, அம்மா குலதெய்வத்த போய் நம்ம சொல்லிக் குடுக்கல. நம்மள விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ம். இன்னைக்கு என்ன தெய்வத்த நீ மனசார வணங்குறியோ, அந்த தெய்வத்த நீ குலதெய்வமா ஏத்துக்கணும். ஆ. ஏத்துக்கணும். சில அதான் பேர் சொல்றாங்க, ஐயா புத்து மண்ணு கொண்டு போய் வச்சோம்னா குலதெய்வத்த காட்டுன்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. புத்து மண்ண எடுத்து வச்சுன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பம் வளரணும்னா, புத்து மண்ண வச்சு ஒரு பிள்ளையாரா புடிச்சு பெரியவன்ட மாரி பிள்ளையாரா புடிச்சு, பொங்க போட்டு வச்சு 42 நாளைக்கு பூஜை பண்ணோம்னா, அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஆ. அந்த மண்ணு வெடிக்கக்கூடாது. ஆ, ஆ. அந்த மண்ணு வெடிக்கக்கூடாது. ம். அந்த வெடிக்காம மண்ணு இருந்தா நல்லா இருக்கும். முட்டியில பேர் எழுதி புதைக்கிறாங்களே அது என்ன காரணம் ஐயா? அது செய்வன கிடையாது. முட்டில பேர் எழுதி பதிக்க சொல்ல அது ஒரு கரு. ஆ. இப்போ உன் பேர இப்ப நீ அணிஞ்சல் பண்ற. ஆ. உன் பேர எழுதி அதில வச்சுட்டு, உன் பேர எழுதி, தகடுல எழுதி, காரிய தகடுல எழுதி, செப்பு தகடுல எழுதி சுருட்டி, எப்பவுமே சுடுகாட்டுல பதிப்பாங்க, முக்கூட்டுல பதிப்பாங்க. ஆ. அது என்ன ஆகும்னா, உன் கெட்ட நேரம் இருந்தா தான் பலிக்கும். ம். உனக்கு நல்ல நேரம் இருந்தா ஒண்ணுமே ஆகாது. அந்த வருஷத்துக்கு நல்ல நேரம் இருந்தா ஒண்ணும் ஆவாது. ம். சனி கிரகத்திலே இது இல்லாம, ராகு கேது கிரகத்துல இல்லாம, ம். செவ்வாய் கிரகத்துல இல்லாம, உன் விவரம் சுக்கிர கிரகத்துல நல்லா ஓடுது குருன்னு சொன்னா, ஆ. உன்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் எத்தன மட்டும்னா பொச்சுட்டு போட்டும். பக்கத்து வீட்டுக்காரன் வேணும்னே நம்ம கூட சண்டை வர்றான்.
அது வேணும்னே இழுக்கிறான். ஆமாங்க. அவன் வந்து அமைதியா இருக்கணும். என் வழியில தலையிடக்கூடாதுன்னா, நம்ம நம்ம என்ன பண்ணணும் ஐயா? நம்ம குலதெய்வத்துக்கிட்ட வந்து எனக்கு எந்த சண்டை சத்துரும் வரக்கூடாது. சூரிய நாராயணன் சூரியனை கையெழுத்து கும்பிட்டுட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடணும். ம். அவங்க இருந்தாலும் அவருக்கு எல்லாமே மேடு, பள்ளம், நீதி, நேர்மை எல்லாமே அவருக்கு தான் தெரியும். ம். எல்லாத்தையும் பார்க்குறது அவர் தான். நீ ம். நானும் பார்க்கல. நம்ம உறங்கிட்ட ஒண்ணும் கிடையாது. "கந்தனை நினைத்து வணங்கப்பா இது ஜென்மம் இல்ல. கட்டி பிணைத்து பழகடா. படகென்னும் பந்தலில பயணம் போகும் உடல் இது. இதுல சொந்தம் என்ன, பந்தம் என்ன, சொத்து சுகம் இருந்தும் என்ன? ம். பெண்ணுக்கு கனவு படமப்பா. நம்ம உறங்கிட்டா பிள்ளை கொண்டு வரும் மண் குடம். அந்த மண் குடத்த குழந்தை தூக்கிருமா? ம். ம். அங்க குடம் வந்து தான் ஒடியும். கொல்லி வச்சு இங்க உடல் எரியும். உண்டுன்னும் குழியில நீ உறங்கி கிடக்கும்போது, உன் கண்ண திறந்து பாரு ஒண்ணுமே கிடையாது. 6 அடி குழி உள்ள அந்த கண்ண செத்துட்டு பச்சிட்ட பிற்பாடு, அந்த கண்ணத்த வெறும் சேறு. ம். ம். அதாவது கந்தனை நினைத்து வணங்கப்பா இது ஜென்மமில்ல. கட்டி பிணைத்து பழகப்பா. படகென்னும் பந்தலில பயணம் போகும் உடல் இது. சொந்தம் என்ன, பந்தம் என்ன, சொத்து சுகம் நமக்கு இருந்தும் என்ன? ம். பெண்ணுக்கு கனவு படமப்பா. நம்ம உறங்கி விட்டா பிள்ளை கொண்டு வரும் மண் குடமப்பா. ஐயா குடம் கல்யாணம் வந்து தான் ஒடியும் கொல்லி வச்சு உடல் எரியும். உண்டுன்னு குழியில உறங்கி கிடக்கும்போது கண்ண திறந்து பாரு. பாழ்கிணறு பொய்த்து சேரு. ஒண்ணும் கிடையாது வாழ்க்கையில. ஐயா இப்ப கணவன், மனைவி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கணவன் வந்து அவங்க அம்மா பேச்சு தான் கேட்கிறாரு. அப்ப அந்த அது வந்து தம்பதிகள பிரிச்சு வைக்கிறாங்க. அது அது தாய்கிட்ட தாங்க. பாவமா? பாவம் இல்லையா? அது பாவம். தாய்கிட்ட தான் இருக்குது. தாய் வந்து என்ன பண்ணும், ஒரு பெண்ணு அவங்களும் ஒரு பெண்ணு தான். கொண்டுன்னு வர்றதும் ஒரு பெண்ணு தான். அந்த கணவன், மனைவிய சேரவே விடமாட்டாங்க சில வீடுகள்ல. அதுதாங்கய்யா, அது அது பாவமா இல்லையா? பாவம். பெரும் பாவம். ஒரு பசுமாட்ட கொன்ன பாவம் அது. அ. அத வந்து புள்ளைங்கள வாழ விடணும். அதுங்க சுதந்திரமா வாழணும்னாக்கா, எது எதுக்கு சொல்லணும், எது எது சொல்லக்கூடாதுன்னு அது பாவம். அது வந்து கணவன் உறவ பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப பாவம். தப்பு அது. அ. அது அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில இப்ப நல்லா இருக்கலாம். பின்னால வாழ்க்கையில தண்ணி குடுக்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு. அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது உண்மைதான் இது. ம். எப்படிங்களா ஒரு அ. மருமகள புள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ட்டோம். இந்த பொண்ணு மாமியாருக்கு பிடிக்கலனாக்கா, ஒரு புள்ளைய நம்ம பக்கம் வசியம் பண்ணி அது சேரக்கூடாது வந்து மகா பாவம். ம். ஒரு பசுமாட்ட கொன்ன பாவம். அன்னைக்கு அவங்களுக்கு அன்னைக்கு தண்டனை கிடையாது. வசிய பிற்காலத்துல. பொடின்னு ஒண்ணு இருக்குங்களா ஐயா? பொடி இருக்குங்க. நெறைய இருக்கு. நாட்டு மருந்துகள்ல கிடைக்கல. சில மூலிகை தான் பொடியே நெறைய இருக்கு. வசிய பொடி தூவி இருக்காங்க எனக்கு. எங்க வீட்ல, ம், எங்க பாத்ரூம்ல ம். அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் வெளியாள் வந்து தூவ முடியுங்களா? முடியாது. தூரத்து இல்லங்க. அது வந்து வசியம்ன்றது என்னன்னா, ம். ஒரு சஞ்சீவி மூலிகை இப்ப கூட ஒரு தொட்டாசிரிக்க பவுடர்ன்னு சொல்றோம். அ. ஆள் தொட்டா சொரிக்கணும். அது ஒரு மூலிகை தான். அ. அந்த பொடிய பொடி செய்து, ம். அத ஒரு சாப்பாட்ல குடுத்தோம்னாக்கா, அது எப்படி வசியம் அது அடங்குதோ, அதே மாரி வந்து அந்த வாழ்க்கைக்கு அது அடங்கி படங்கி பதில் சொல்லுவாங்க. அது உண்ம. சாப்பாடாவும் சாப்பிடலாமா அத? சாப்பிடலாம். ஏன்னா அதிகமா நீங்க கூட சாப்பிடலாம். தொண்டை ரொம்ப கரகரப்பு இருக்குது. ரொம்ப என்னால பேச முடியல. ஆ, ஆ. ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னா, அந்த வசிய பொடிய அந்த தொட்டாசிரிக்க தழைய பொடி பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டா சுகர் குறைக்கும். ம். ஒரு சக்தி அதிகமா இருக்கும். ஆன்ம சக்தி அதிகமா இருக்கும். ம், ம். அது தொட்டாசிரிக்க மூலிகை தான். அத எவன் சாப்பிடணும். குடும்பத்தையும் கெடுத்து ஒருத்தர் வாழ்றாங்கன்னா, தப்பு அது. அந்த கெடுப்பதற்கு காரணமானவங்களுக்கு பாதிப்பு இருக்கும். பாதிப்பு இருக்கு. இன்னைக்கு நீ கெடுத்துட்டா நாளைக்கு எனக்கு ஒருத்தன் கெடுக்க பின்னால வருவான். பொது நியாயமா குடும்பத்தோட தான் நல்லது. "நீர் வாழ பிறரை கெடுக்காதே." நம்ம வாழறதுக்கோசரம் அடுத்தவங்கள கெடுக்கக்கூடாது. ஐயா இப்ப அவன் நீங்க கெட்டானா அந்த வாழ்க்கை நமக்கு பின்னால உண்டு. நீங்க சாமியாரு. இப்ப நான் உங்ககிட்ட வந்து ஒரு காசு குடுக்குறேன். ஐயா இந்த எனக்கு தெரிஞ்ச எதிரி வந்து ஒண்ணுமே இல்லாம போனாங்க. அது நீங்களும் வாழ்க்கை ஏதோ பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். பாதிப்பு உங்களுக்கு வருமா? எனக்கு வருமா? அது பண்றது எனக்கு தான் பாதிப்பு. எப்படின்னா, அந்த குடும்பத்த நான் அழிக்கணும்னு சொன்னாக்கா, அந்த அழிவு காலம் எனக்கு தானே வரும். திருப்பி சேரும் அது. அதுக்கு ஆறுதல் பண்ணி அந்த அவங்ககிட்ட எண்ணம் என்னோட தானே. என்னோட தாங்க. அது என்ன பண்ணணும், ஆறுதல் பண்ணி குடுக்குறாங்களா, "ஏங்க அவங்க வந்து என்ன வந்து ரொம்ப கெடுக்க வராங்க. அவங்க கூட குடும்பம் அழியணும், பிரச்சனை பண்ணிட்டாங்களா?" வாங்கிக்கணும். அவங்க ஆத்மா சாந்தி அடையறதுக்கு வாங்கிக்கணும். "ஏம்மா நீ போய் இந்த கோயில்ல போய் ஒரு புடி மண்ணெண்ணெய் வச்சுட்டு வா." ம், சுடுகாட்டுல ஹரிச்சந்திரன் பொய் பேச மாட்டாரு. "அங்க போய் ஒரு புடி மண்ணெண்ணெய் வச்சுட்டு வா." ம். ஏன்னா அவரு குடுக்கட்டும் தண்டனை. நாங்க அ, குடுக்குறது கடவுள் கிடையாது. அ. நாங்க செஞ்சு ஆறுதலுக்கு ஒரு எழுதி குடுத்து, பழத்த குடுத்து, "ஹரிச்சந்திரன் கிட்ட வச்சுட்டு வந்துரு." அவர் பொய் பேச மாட்டாரு. ஆ. நீதி, நேர்மை, கரும்பா நியாயம் அவர் பார்த்துக்குவாரு. அம்பாள் இருப்பா. அம்மா கோயில்ல போய் ஒரு புடி மண்ணெண்ணெய் வச்சுட்டு வந்துரு. அவ பார்த்து தண்டனை குடுத்துக்கட்டும். எனக்கு சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சு விட்டுடணும். வயித்துல வந்து ஒரு குழந்தை இருக்குது. அவங்க வந்து கருக்கலைப்பு பண்ணிடுறாங்க. அது வந்து அ இதுதானா? அ தோஷமா? பாவம். தோஷம், தோஷம். கருக்கலைப்பு பண்ணக்கூடாது. அது ஆணோ, பெண்ணோ நம்ம விட்டு அது வாழ்க்கைய அது அது வளர்றத இல்ல ஐயா ஒண்ணும் அதுவும் கணக்குல வருமான்னு கேட்கிறேன். கனவுல வராது. பித்ரு சாபம்ன்றாங்க. அது புத்திர சாபம்ன்றதுங்கய்யா,
இப்போ இந்த அந்த நாள்ல குழந்தை பெண்ணா பொறக்குதுன்னு சொல்லிட்டு கள்ளிப்பால குழந்தை பொறந்ததை எடுத்து ஆமா. ஊத்தி விடுவாங்க. ஆ, அது அந்த அந்த யாரு ஊத்துறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சாபம் குடுக்கும். அன்னைக்கு அவங்களுக்கு குடுக்கணும், அதுங்க பொறக்க போற புள்ளைங்களுக்கு இருக்குது பாரு, ஆ, அதுங்களுக்கு காமிக்கும். ஆ. அதான் சொல்லுவாங்க, புத்திர சாபம் என்ன அந்த நாள்ல என்ன கொடுமை பண்ணியோ, உங்க அப்பா, உங்க அம்மா என்ன கொடுமை பண்ணாங்களோ, நீ அது இப்ப அனுபவிக்கிற. சில பேருக்கு காலு, கை ஊனமாகும். சில பேருக்கு கண்ணு தெரியாத இருக்கும். சில பேருக்கு காது ஊனமா இருக்கும். சில பேருக்கு வாழ்க்கையில நாள் பூரா கஷ்டத்த அனுபவிப்பாங்க. அப்பன்னா அவங்க தாய் தகப்பன் செஞ்ச தர்மம் தாங்க இன்னைக்கு புள்ளைய காக்கணும். இன்னைக்கு நான் எவ்வளோ தர்மம் செய்யணும், இன்னைக்கு என் புள்ளைய காக்கும், என் பேர புள்ளைய காக்கும். நீங்க எவ்வளோ தர்மம் பண்றீங்களோ, அதே மாரி உங்க புள்ளைய காக்கும். அதுக்கு முன்னோர்கள் செய்த கஷ்டம் தான் இப்ப அனுபவிக்குது. ஐயா, இப்ப நீங்க பண்றது தெய்வீக வழிபாடா? இல்லாட்டி மாந்திரீக வழிபாடா? தெய்வீக வழிபாடு. எல்லாம் தெய்வத்த வச்சு தான் பண்ணுவீங்க. தெய்வத்த வச்சு தான் பண்றோம். கெட்டதுக்கு போகவே மாட்டீங்க. கெட்டதுக்கு போக மாட்டோம். தெய்வீகத்த வச்சு பண்றோம். கெட்டதுக்கு போறோம்னா, இது மாரி கை, கால் வீழ்ந்து போய் வராங்க, உடல்நல வராங்க, ஜுரம் அடிக்குதுன்னு வராங்க, வேப்பில அடிக்கிறோம். அதே மாரி வந்து ரொம்ப நோய் வாய்வா பட்டுன்னு பித்து பிடிச்ச மாரி பேசுவாங்க. என்னன்னு கேட்டா காத்து. அந்த ஆத்மா சக்தி பிடிக்கிற காத்து வந்து அவங்க மேல புடிச்சுக்கின்னு பேசும். அப்ப பேசும்போது பார்த்துட்டு என்ன இது இன்னமும் இவங்களுக்கு சரியாகலைன்னும்போது சுடுகாட்டுல மட்டும் தான் கழிப்படுங்க. ஆ. கழிப்படுத்தா நிச்சயமா சரியாகி போகும். கைப்புண்றது எப்படிங்க ஐயா? கழிப்புன்றதுங்க ஒரு ஒரு சுத்தி போடுறதா? சுத்தி போறதில்ல. ஆ. நாங்க வந்து இத சொன்னா கொஞ்சம் பயப்படுவீங்க. சொல்லுங்க ஐயா அது. மக்களுக்கு கழுப்புன்றது தான் மக்கள் பயப்படுவாங்க. எப்படின்னாக்கா, கழுப்புன்றது சில பேர் இப்ப நெறைய பேர் செய்றாங்க. உட்கார வச்சு, கோயில் சுத்தி போட்டு, பூசணிக்காய் சுத்தி போட்டு, ஒரு கருப்பு தேதி, ஆத்துமடிக்கா, ஊமத்தங்காய், வில்வக்காய் கழுப்புக்கு உகந்தது. இது வரைக்கும் சுத்தி போட்டு, கோயில் சுத்தி போட்டு ஏந்து போ சரியா போயிடுன்னுவாங்க. எங்ககிட்டலாம் அப்படிலாம் கிடையாது. உயிர பணயம் வச்சு நாங்க கழுப்பு செய்றோம். எப்படி செய்றோம்னாக்கா, சுடுகாட்ல இப்ப ஒரு மனுஷன் எப்படி இறந்துட்டா என்னென்ன சாங்கியம் பண்ணணுமோ, அத்தனையும் நாங்க செய்றோம். எப்படி வர்றோம்னா, சுடுகாட்ல போய் கட்டைங்கள் அடிக்கிறோம். ம். அதுமாரி வெக்கையில போட்டுடுறோம். அதுமாரி ஜல்லா துணி போட்டுடுறோம். ம். லேடீஸா இருந்தாக்கா படுக்க வச்சு, அவங்களுக்கு பழுக்க மஞ்சள பூசி, குங்கு பொட்டு வச்சு, தலை நெறைய பூ வச்சு, மாலைய போட்டு, கால்ல பழுக்க மஞ்சள பூசி, உட்கார வச்சுட்டு, அதுக்கு மேட்டு பொம்மை செஞ்சு, தலைமுடியிலேருந்து முடி எடுத்து, நூல கட்டி, அந்த நூலு வந்து அந்த பொம்மைக்கு போணும். பொம்மைக்கு அதுக்கு உயிர் குடுத்து, நாங்க செய்ய 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 அது மேல புடிச்சு அந்த ஆத்மா சக்தி அது பொம்மையில இறங்கிடும். ஆ. பொம்மையில இறங்கும். அப்புறமேட்டு உதிரகாவு, சோறு, உதிர சோறு, ஆத்தமடிக்கா காவு, பூசணிக்காய் காவு, எலுமிச்சம்பழம் காவு, தேங்காய் காவு, இளநீர் காவு எல்லாம் குடுத்துட்டு, கோழி அறுத்து உதரத்த வச்சு அவங்க மேல ஃபுல்லா தெளிக்கும்போது, அந்த சக்தி இறங்கறது தெரியும். ஆடுங்களா பொம்மை? இறங்கும். பொம்மையே ஆடும். எல்லாமே பார்த்துக்கிறாங்க. பொம்மை ஆடாது. இவங்களது அப்படியே அந்த பாலகம் முதல்ல எப்படி இறந்ததோ, அதே மாரி உயிர் நாடி அப்படியே இவங்க அடிச்சுக்குவாங்க, இறங்கும். இறங்கி அந்த பொம்மைக்கு இறங்கணும். அதுமேட்டு அவங்க முடிய கட் பண்ணி, அந்த கோழி தலைய அறுத்தோம் இல்லைங்களா? அந்த தலையில வாயில கோழி முடி அந்த தலைமுடி வச்சு கட்டி, அந்த பொம்மையாண்ட வச்சுட்டு, இவங்கள எழுப்பி தலையில உள்ள நெத்தியில உள்ள பொட்டு எடுத்து போட்டு, தலையில உள்ள பூ எடுத்து கடாசிட்டு, கால்ல உள்ள மஞ்சள் 2 மஞ்சள் எடுத்து அந்த பொம்மை கால்ல வச்சுட்டு, வலையில உடச்சு கடாசிட்டு, அவங்க வந்து குளிக்க அனுப்பிச்சு விட்டுருவோம். குளிச்சுட்டு அவங்க ஆடைய நனைக்காம குடுத்தாங்கன்னா, அந்த ஆடைய எடுத்தாந்து அந்த பாட மேல வச்சுக்கிற பொம்மைய தூக்கி பாட மேல வச்சு, ம். அந்த கோழி, இவங்க போட்டிருந்த ஆடை எல்லாத்தையும் வச்சு கொளுத்தி, சுத்தமா எரிச்சு சாம்பலாக்கிட்டு தான் வெளிய வரும். அத அப்படியே போட்டு வரக்கூடாது. இப்ப கழுப்பு செய்றவங்க போட்டு வந்துடுறாங்க. அது வந்து வரக்கூடிய சக்தி. காக்கா, குருவி அத சீண்டுச்சுன்னா தோஷம் இல்ல. அது அவங்களுக்கு சரியாயிடும். காக்கா, குருவி சீண்டாத அப்படியே கிடந்ததுன்னா, அது ஆத்மா சக்தி பரவும் திருப்பி. ஆ. அதனால கழுப்புன்னும்போது செய்றவங்க அத எரிச்சு சாம்பலாக்கிட்டு தான் வரணும். சுடுகாடுனாலே பயப்படுவாங்களே ஐயா பாதி பேரு. இல்ல நான் தைரியம் குடுத்து இட்டுன்னு போறேன். ஆ. லேடீஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, நீங்க வாங்க பார்த்துக்கலாம். உச்சி 11:30 நேரத்துல மணிக்கு பண்ணுவீங்க. 11:30 மணிக்கு போனோம்னா, மணி 1 மணி 1:30லாம் கோயிலா இருக்கும். உச்ச நேரம் கரெக்ட்டா. அந்த நேரம் நீங்க இதுக்கெல்லாம் பெரிய செலவாகுமா ஐயா? செலவு பண்ணிடலாங்க. நாங்க வாங்குறோம். அதுக்கு தகுந்த மாரி செலவுக்கு தகுந்த ஏழைக்கு தகுந்த மாரி உங்ககிட்ட இல்ல, ஏதோ செஞ்சு குடுப்பா, காப்பாத்துப்பா உயிரன்றீங்க. நீ குடுத்து வாங்கிக்க வேண்டியது தான். இது பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை மாறிடுமா? நல்லா இருக்கு. ஆ. எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குங்க, பரவால்ல. கேட்போம் நாங்க ஃபோன் ஐயா நம்பர் உங்ககிட்ட எழுதி வர்றவங்க ஏழைங்களா? இல்ல இல்ல நடுத்தர எல்லாமே மக்களா? வராங்க. எல்லாமே எல்லாம் கலந்த மாரி வருவாங்களா? கலந்து தான். எல்லாமே கலந்த மாரி வராங்க. ஆ. அதுக்கு தகுந்த மாரி நம்ம வாங்கிக்க வேண்டியது தான். ஒரே சராசரியா வாங்கக்கூடாது. இருக்க போட்டுங்க இருக்கிறாங்க, இல்லாத போட்டுக்கிறாங்க. சில பேர் கம்பள வச்சுட்டு தந்தம்பான்னுவாங்க. நீ சாமானு மட்டும் குடும்மா, சரி பண்ணி குடு. கூட இட்டுன்னு வர கூலி மட்டும் குடு. சரி பண்ணுவேன். நீ நல்லா இரு வாழ்க்கையில. நல்லா இருந்து நீ 4 பேருக்கு சொன்னீன்னா, 4 பேர் நமக்கு வருவாங்க திருப்பி. நான் உங்களால எவ்வளவு காப்பாத்துனேன். பேர் பயனடைஞ்சிருப்பாங்க ஐயா? எவ்வளவு பேர் இது வரையும்? கணக்கு சொல்ல முடியாதுங்க. இருக்கு நெறைய. ஒரு 1000 பேரு. இருக்கு. 1000 பேர். 1000 மாசம் 1000 பேரு. இப்ப இருக்காங்க. நன்றி அந்த 1000 பேரும் நன்றி மறக்காம இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. எல்லாருமே நீங்க இப்போ தொடர்புல இருக்கிறாங்களா ஐயா? தொடர்புல இருக்காங்க. ஆ. தொடர்புல இருக்காங்க. வருவாங்க. வந்து பார்த்துட்டு போறதப்ப உங்க எதிரே இப்ப வந்தாங்க இன்னைக்கு ஆ. பூஜைக்கு.
வந்தாங்க. ஐயர் தான் சொல்லி அனுப்பிச்சாரு. வந்தேன். நேரம் வாழ்க்கை சரியில்லை. நான் தான் ஜாதகம் பார்த்தேன். ஐயர் நீ போ அவராண்ட போ நல்லா இருக்கனாங்க. ஐயா ஒரு நாளைக்கு இத்தனை டோக்கன் தான் பார்க்கணும்னு இருக்கா எப்படிங்க ஐயா? ஞாயிற்றுக்கிழமையில 20 டோக்கன் பார்ப்பாங்க. மத்த நாள்ல? இப்போ ஓட்டு நம்ம லீவ்ல இப்போ நம்ம வீட்ல வேலைய ரிசைன் பண்ணி எழுதி குடுத்ததுனால, இப்போ வந்து செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு 3 நாள். 3 நாள். ஆ. தொடர்ந்து வந்த மக்கள் வந்திருக்காங்களா நம்பி தான். ரூ. 200 டோக்கன். டோக்கன் ரூ. 200 தான் வாங்குறோம். அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க? எல்லாமே ஜாதகங்களும் எடுத்தாந்து இருந்தாங்கன்னா ஜாதகம் பார்த்துக்குவேன். அதிலேயே குடுத்துருவேன். ஜாதகம் பார்த்து இப்படி இருக்குன்ட்டு. கோச்சார் பலன் இருந்தா ஜாதகம் பார்ப்பேன். அதேமாரி பழத்த கனிய மந்திரிச்சு குடுத்து, இத இங்க கட்டணும் வீட்டுக்கு கட்டு. பூஜை மண்டபம் ஒண்ணு வையி. ஒரு வாரத்துல அந்த பழம் பூஜை மண்டபத்துல இருக்கிற பழம் அழுகி கரையேன்னு போயிடுச்சுன்னா, உங்களுக்கு நம்ம செய்ய என்ன பிரச்சனை இருக்கும். சில பேரு எடுத்தாந்து பார்ப்பாங்க. ரொம்ப ஐப்பசிப்பா. சரி இன்னொரு வாட்டி குடுத்து அனுப்புவோம் ஒரு பழம். அதுலேருந்து நல்லா இருக்கும் போங்கன்னா, அதில வாங்கின்னு போவாங்க. 1 வருஷம் கேரண்டி குடுக்குறேன் கழிப்பெடுத்தா. ஆ, 1 வருஷம் நான் தான் பொறுப்பு. அந்த வருஷத்துக்கு என்ன செஞ்சு ஓட்டி சுத்தம் பண்ணி குடுத்தனோ, அந்த வருஷத்துக்குள்ள சுத்தமா ஆயிடணும். அன்னைக்கு மறுநாளே சுத்தமா ஆயிடணும். இல்ல 2வது 2 மாசம் பார்த்து 3 மாசம் பார்த்து அதே பேய புடிச்சிருந்தாலும் நான் தான் ஓட்டி குடுக்கணும். தலையில கை வச்சாலே ஓடிடுமா ஓடி எப்படிங்க? உங்க கைக்கு ஒரு பவர் இருக்கா? பகவான் அம்பாளுடைய இதுதான். கைக்கா இல்ல கண்ணிக்கா? கைக்கே இருக்கு அம்மாளுடைய தனரேகைன்னு சொல்லுவாங்க பழமொழி. ஒரு அம்மாவ கூட்டு வர்றாங்க. இந்த அம்மா உடம்புல ஒரு தீய சக்தி இருக்கு அப்படின்னா, ஓட்டலாம். உங்க கண்ணுக்கு தெரியுமா? தெரியும். வந்து நிக்கும் அது. அப்படியே நமக்கு நயலா தெரியும். அப்பதான் நம்ம இந்த கைய காமிக்கும்போது அது ஆடும். ஆ, அப்ப ஆடிச்சுனா நீ யாரு என்னன்னு கேட்டா, சிலது குழந்த பூவோட கரையா இறந்து போயிதுன்னா, அது சொல்லும் பூவோட கரை நான் இறந்து போனவங்க. சரி உன்னை கோடிக்கிறேன் அந்த குடும்பத்த நல்ல முறையா வாழ வைங்க. என்ன கேட்போம். அத வாழ வைக்கிறேன்னும். சில ஆண்கள் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாரு சமீபத்துல. இரவுல அவரையும் அறியாம அந்த இது விந்து வெளியில வருது. அது மோகினிங்க. ஆ, 22 வயசானாவே இருக்கிற ஆண்களுக்கு குழந்தை ஆம்பளை பசங்களாம் 22 வயசுன்னா அந்த மோகினி பிடிச்சிக்கும். ஆ. அந்த மோகினி பிடிச்சு அந்த விந்து தானா போயிடும். அது வந்து ரொம்ப அது மோகினி அவங்க கண்ணுக்கு தெரியுங்களா? தெரியும் நைட்ல தெரியும். தூக்கத்துல படுக்குறாங்க இல்லையா? அப்போ வந்து சில்லுன்னு காத்து மாரி அழுத்தும். ஆ, அழுத்தும்போது ஆசாபாசமான கனவு வரும். ஆ, அந்த ஆசாபாசம் கனவு வச்சா அந்த விந்து தானா போயிடும். அது ஆ, சாப்பிட்ரும். ஆ. அது சாப்பிட்ட பிறகு ஆள் ஆள ஆள உருகிடுமா? ஆள உரிக்கிடும். மெயின் அதுதான் முடிகர் போடுறோம். நெறைய நம்மளே முடிகர் போட்டு ஆ. சுத்தம் பண்ணி அனுப்புறோம். போன இந்த வாரம் கயிற வாங்கிட்டு போய் நான் ஒருத்தர் கையில குடுத்துட்டேன்னா வேலை செய்யுமா? இல்ல இல்ல அவங்களா அவங்களே வரணும்? வரணும். அவங்களே வந்து பார்த்து நம்ம டெஸ்ட் பண்ணி தான் கட்டணும். கைரேகை பார்க்கணும். கைரேகை பார்த்துட்டு நாடி பிடிச்சு பார்க்கணும். ஒரு ஆளுக்கு வந்து 15 செகண்ட் நாடி துடிப்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆ, பிடிச்சு பார்த்தா நல்லா இருக்குது உனக்கு எதுவும் இல்ல. யூரின் போச்சுல உடம்பு சிலுக்கும். அது சித்தா மோகினி நிச்சயம் உண்டு. ஆ. யூரின் போறான் ஒரு தனியா போறான். உடம்பு அருகேல்ப்பு கொடுக்கும். அப்போ அவன் மேல மோகினி இருக்குன்னு அர்த்தம். பெண்ணுக்கு அந்த மாரி ஆவறது உண்டா? பெண்ணுக்கு இல்ல. பெண்ண ஆ. சொல்றாரு. அது பெண்ணு தானே மாண்ட பெண்ணு தானே மோகினியா மாரி ஜென்ஸ பிடிக்குது. ஆம்பள மோகினி இல்லையா? ஆம்பளை கிடையாது. ஆ, பெண்ணு தான் மோகினி. ஆம்பளை செத்தவன் தான் பிடிப்பான். ஆ, செத்த ஆத்மா அறியாத பசங்க செத்துக்கினாங்க. போன வாரத்துல ஒரு தாம்பத்துல ஒரு பையன் செத்துட்டான் ஹிந்திக்காரன். அ அந்த அம்மா வந்து இங்க தான் பக்கம் நீலமங்கலம் தான் இட்டாந்தாங்க. நான் ஏதோ காத்திருக்குதுன்னு எல்லாம் பார்த்துட்டு இங்க எதுவுமே சுத்தம் பண்ணி படுக்க வச்சு எல்லாம் ஓட்டு பண்ணதுக்கு பார்த்தா ஒண்ணும் தெரியல. கடைசியில ஒரு செவுத்த பையன் மட்டும் அவன் தலைக்கு வர நிக்கிறான். யார் இவன் வந்து இவ்வளவு நேரம் நிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்து, அத தெலுங்குல பேச சொல்ல பார்த்தா, அது என்ன 1 மணி நேரம் உயிர வாங்கி விட்டுருச்சு. கடைசியா 1 மணி நேரம் தெலுங்குலயே பேச அந்த பொண்ணு ஐயா பாவம் படிக்க தெரியாது, ஒண்ணும் தெரியாது. பள்ளிக்கூடம் போனது கிடையாது. 1 மணி நேரமா பேசுது. ஹிந்திக்காரன் பேசுறான். நான் தப்பான வார்த்தை தான் கேட்டேன். "எவனோட மாத்துலோடாவது தொங்கன கொடுக்கான்ட்டான்." அது ஏது கேட்டது கேள்வி என்ன? "நீ தொங்கன கொடுக்கா, உங்க அம்மா தொங்கன கொடுக்கா, உங்க ஆத்தா தொங்கன யாரடா பார்க்குற கேக்குது." ஆ, ஆ. ஏன் 1 மணி நேரம் அழுதுட்டாங்க அவங்க பெத்தவங்கலாம். அழுதுட்டு அதுக்கு மேல போட்டு, "என்னப்பா பண்ணேன்னு?" கேட்டேன். என் எதிர மண்டி போடுன்றான். சரி யாரையாவது நான் மண்டி போட்டேன். அப்புறம் ₹20 குடுன்னான். ₹20 காசு அதுக்கு முந்தான முடிஞ்சோம். ட்ரிங்க்ஸ் வேணும்னான். சரி ட்ரிங்க்ஸ் கொடுத்தோம் 1/4 பாட்டிலும் குடிச்சிடுது. இந்த பாப்பா குடிச்சிடுது. ஆ, குடிச்சிட்ட பார்த்து, "இந்த முடி யாருக்குடா போணும்? எடுத்துக்க முடிய." ஆனா அதுவும் எடுத்து குடுத்துருச்சு. ஆ. அதுமேட்டு கோழி தலைய அறுத்து ரெடி பண்ணி உயிர காவு குடுத்து, எடுத்து சுத்தம் பண்ணி கொளுத்தி விட்டு நல்லா இருக்காங்க. எந்த குறையும் இல்ல. நல்லா இருக்காங்க. ஐயாவ பார்க்கறதுக்கு நெறைய மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ கூட ஒரு வெயிட் பண்றாங்க நெறைய பேரு. ஐயா, பாருங்க. போன சொல்லுங்க முறை ஐயா. நம்ம நெறைய பதிவுலாம் எடுத்து போட்டோம். ஆமாங்க ஐயா. மக்கள் ஏதாவது சொன்னாங்களா? இந்த பார்த்தாங்க. பார்த்தவங்க யூடியூப்ப பார்த்தா நல்லா இருக்குது. கருத்து நல்லா இருக்குதுன்னு நெறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அத விட்டதுமே அந்த மறுநாள் இருந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. மதுரை, கோயம்புத்தூரு, ம். அதுங்க தூரத்துல இருந்து திருநெல்வேலி. வந்தாங்களா யாராவது? தூரத்துலருந்து வந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்து போனாரு. எனக்கு நிம்மதி மனசுக்கு நிம்மதி கிடைக்குதுங்க. இது மாரி யூடியூப்ல பார்த்தேன். வந்தாரு. வந்து என்ன ஒரு 5 பழம் மந்திரிச்சு குடுத்துட்டு, ஒரு தாயத்த ஒண்ணு போட்டு, பாக்கெட்ல ஒரு தகடு ஒண்ணு குடுத்து அனுப்பிச்சேன். எடுத்துன்னு போனாரு.